இன்றைக்கிப்பா ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான ஓட்ஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த மாதிரி ஓட்ஸ் தோசை சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த ஓட்ஸை நல்லா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். நல்லா இதை உதுத்து விட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கால, இந்த இப்படி இருக்கு இல்லையா, இதை நல்லா மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா உதிர்ந்து வரும். ஓட்ஸ் பூரா கொஞ்சம் நல்லா உடஞ்சிரும்பா. இப்போப்பா நம்ம ஓட்ஸை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம். நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓட்ஸ் இந்த கப்பில் தான் எடுத்தோம். அதே கப்லையே நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு கப்பு ஓட்ஸுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதை பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மாவை ஊற விட்டுருவோம். இப்போப்பா ஒரு மீடியமான ஒரு கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டில் உள்ள மேலே தோலை சீவிட்டு நம்ம ஒரு கேரட்டை துருவியாச்சு. இப்போப்பா நான் ஒரு கல்லா மாங்காய் எடுத்திருக்கேன். அந்த கல்லா மாங்காயில் அரையில கால் பகுதி எடுத்திருக்கேன். இதையும் சீவிக்கிடுவோம். மாங்காவையும் சீவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போப்பா நான் ஒரு மீடியமான தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வச்சுக்கிடுவோம். ஒரு மீடியமான வெங்காயம் 4 துண்டாக நறுக்கி போட்டிருக்கேன்ப்பா. இதை சாப்பரில் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன்ப்பா. நல்லா பொடிசாக இறக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை சுட ஈஸியாக வரும். பெருசாக இருக்கக்கூடாது. இப்போப்பா நம்ம ஓட்ஸை 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கடலை மாவு, இது கடலை மாவில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். நான் ஒரு மீடியமான தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, இதையும் போட்டுக்கிடுவோம். வெங்காயம் பொடியாக நறுக்குனேன், வெங்காயத்தையும் போட்டுக்கிடுவோம். கேரட்டும் மாங்காவும் போட்டுக்கிடுவோம். மாங்காய் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைப்பா, அதையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு ஏற்ற மிளகு பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா. 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கிடுவோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம். பெருங்காயம் நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. தேவையான அளவு பிங்க் சால்ட்டு போடுறேன்ப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம், கலந்துக்கிடுவோம். இப்போப்பா நம்மளுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தோசை பதத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஓட்ஸ் தண்ணியை ஃபுல்லாக இழுத்துருச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கரண்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்மப்பா இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போய்க்கிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். இப்போ தோசைக்கல் சூடாகட்டும். இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சுப்பா. நம்ம எண்ணெய் துணியை வச்சு தோசைக்கல்லை தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன். ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி இப்படி நீங்கள் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. மெல்லிசாக தேய்க்க வராதுப்பா, லைட்டாக தான் தேய்க்கணும். இப்போப்பா நம்ம கேஸை மீடியத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு தோசையை வேக விடுவோம். நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். லைட்டாக ஊற்றிக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா. இப்போ இதை நம்ம பிரட்டி போட்டுக்கிடுவோம். கீழே நல்லா வெந்துருச்சு, மேலே மட்டும் வரணும். இப்போ நம்ம பிரட்டி போட்டுக்குவோம். பிரட்டி போட்ட பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும்பா. இப்போப்பா 3 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி இப்படி தோசைகள் நம்ம செய்யும் போது பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.